ஒட்டகத்திற்கு நேர்ந்த கவலை. ஒரு பெரிய அழகான காட்டில் ஒரு ஒட்டகம் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த ஒட்டகம் கடவுளை மகிழ்விக்க தவம் செய்ய தொடங்கியது. அந்த தவத்தின் பலனால் பிரம்மதேவர் ஒட்டகத்திற்கு முன் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று அவர் கேட்டார். அதற்கு ஒட்டகம், நான் எங்கும் செல்லாமல் இருந்த இடத்திலிருந்தே உணவை பெற வேண்டும். அதற்காக எனக்கு மிகவும் நீளமான கழுத்து வேண்டும் என்று கேட்டது. பிரம்மதேவர் அதன் விருப்பத்தை ஏற்று வரமளித்தார். அந்த நாளிலிருந்து ஒட்டகத்திற்கு மிகவும் நீளமான கழுத்து கிடைத்தது. அந்த நீண்ட கழுத்தால் மரங்களில் இருந்த இலைகளை எளிதாக சாப்பிட முடிந்தது. இதனால் ஒட்டகம் மிகவும் சோம்பேறியாக மாறியது. ஒரு நாள் காட்டில் பெரிய காற்றும் கனமழையும் பெய்யத் தொடங்கின. மழையிலிருந்து தப்பிக்க ஒட்டகம் தனது தலையை ஒரு குகைக்குள் நீட்டியது. அதே நேரத்தில் மழையிலிருந்து தப்பிக்க ஒரு நரி தன் மனைவியுடன் அந்த குகைக்குள் வந்தது. அங்கு ஒட்டகத்தின் நீண்ட கழுத்தை பார்த்த நரிகள் மிகவும் ஆச்சரியப்பட்டன. பசியால் வாடிய அவை அந்த கழுத்தை கடித்து சாப்பிட ஆரம்பித்தன. ஒட்டகம் தனது கழுத்தை வெளியே எடுக்க முயற்சித்தது. ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. இறுதியில் நரிகள் ஒட்டகத்தின் கழுத்தை சாப்பிட்டு விட்டன. சோம்பேறித்தனத்தின் காரணமாக அந்த ஒட்டகம் தனது உயிரையே இழந்தது. சோம்பல் சில நேரங்களில் பெரிய ஆபத்தாக மாறிவிடும்.